இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ആരാ മോളെ നീ എങ്ങനെയാ ഇവിടെ വന്നത്? നിന്നെ കാണുമ്പോ നല്ല കുടുംബത്തിലെ കൊച്ചിനെ പോലാ തോന്നുന്നേ. ഈ ഭാഷ അറിയാത്ത രാജ്യത്ത് വന്നിട്ട് നീ എന്തിനാ ഇങ്ങനെ കഷ്ടപ്പെടുന്നത്? കരയാതെ മോളെ. എന്താ മോളെ പ്രശ്നം? എന്താ? നീ വളരെ പേടിച്ചു പോയി. ധൈര്യമായിട്ടിരിക്കേ, ഞാനുണ്ട്. നീ വിഷമിക്കണ്ട മോളെ. എന്നെ കൊണ്ട് സാധിക്കുന്ന സഹായം ഞാൻ ചെയ്തു തരാം. നീ പേടിക്കല്ലേ. മോൾ ഉറങ്ങിക്കോ, നാളെ നമുക്ക് നോക്കാം. മോള് വിഷമിക്കാതെ കിടക്ക. കിടക്കും മോളെ. இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்கு என்ன பிடிச்சிருக்கிற குரு சாபந்தான் தடையா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம தேவசேனாவை தூக்கிக்கிட்டு போய் உயிர் காணிக்க கொடுத்துட்டா ஏன் சாபம் நிவர்த்தி ஆயிடும். இன்னைக்கு எப்படியாவது அவளை தூக்கிட்டு போயிடணும். எனக்கு இளைஞலா இருக்கிறது யாரு? யாரு யார் என்ன தடுக்கிறது? வச்ச கால பெண் வாங்க வச்சது நீதானா? இந்த வீட்ல வேலைக்கு இருக்கிறதால என்ன வேலைக்காரின்னு நினைச்சிடாத. நான் வினயக்காரி. நீ எப்படி வித்த தெரிஞ்சவளா இருந்தாலும் அத உன்னோட வச்சுக்கோ. என்கிட்ட காட்டின நான் திருப்பி காட்டிடுவேன். என்னை பத்தி தெரியாது உனக்கு. ஏன் தெரியாது? காகபுஜண்ட பரம்பரையை சேர்ந்த குரு துரோகி தானே நீ? எல்லையில்லா சக்தி படைச்ச உருவாட்டி பெரியநாச்சி பேரை நீ புடிச்சு வச்சிருக்கிற பச்சோந்திக்கு வச்சுக்கிட்டு உன் சுயரூபை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாய மோதிரத்தை செஞ்சு போட்டுக்கிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சு எல்லாரையும் நீ ஏமாத்திட்ட. ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது. காகபுஜண்ட பரம்பரைக்காரினா தியானம் பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கணும்.
கலகம் பண்றதுக்கு நாட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னை எச்சரிக்கிறதுக்கு நீ யாரு? அள்ளி கொடுக்கிற விபூதிக்கார, ஆட்டி படைக்கிற சந்தனக்கார, இருட்டில் உறைஞ்சிருக்கிற தந்திரக்கார, நிமிர்ந்து நிக்கிற அதிகாரக்கார. ஏய், நீயும் ஏதோ சக்தியோட இருக்கிறவன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்னோட மோதணும்னு நினைக்காத. அது உனக்கு நல்லதில்ல. நீ குழந்தை மேல வச்சிருக்கிற குறிய மாத்திக்க, இல்லனா உனக்கு நல்லதில்ல. என்ன கட்டுப்படுத்துறதுக்கு நீ ஆள் இல்ல. மீறி இடைஞ்சலா வந்தேன்னா உன்னையும் சேர்த்து அடிச்சிடுவேன். ஏய், என்ன உருவத்துல சின்னவளா இருக்காளே, இவளால என்ன பண்ண முடியும்னு இளக்காரமா நினைக்கிறியா? இப்பவே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இது என் குகை நாச்சியோட வீரவாள். இந்த வாள்ல தான் நீ உயிரை விட போற. இந்த வாள் தான் உன்னை தலை வேற முண்டை வேறன்னு ஆக்க போகுது. குகனாச்சி மட்டும் இல்ல, எந்த அம்மனை நினைச்சு வாள் வீசினாலும் அந்த வாள் கழுத்துல மாலையா மாறித்தான் வந்து விழும். ஏன்னா எதிர்த்து நிக்கிறவன் கருப்ப. வீரத்தோட யாரு ஆயுதம் பிடிச்சாலும் அவங்க கைப்பிடி கருப்பம் பிடியாதான் இருக்கும். நீ அந்த கருப்பனே எதிர்த்து பிடிச்சேன்னா அவன் விட்டுருவானா? இந்த வீட்டு சாப்பாட்டோட போக வேண்டிய என்ன உன் சதியை முறியடிக்கிறதுக்காக தான் அந்த ஆத்தாவே என்ன இருக்க வச்சிருக்கா. எப்ப குழந்தையோட உடுப்பு துணி என் கைக்கு வந்துச்சோ அப்ப இருந்து குழந்தை கருப்பனோட காவல் பொருள். கருப்பனோட காவலை மீறி நீ அந்த குழந்தைய எதுவும் பண்ண முடியாது. காகபுஜண்ட பரம்பரை குரு பொறுப்புல இருக்கிறதுனால உனக்கு உயிர் பிச்சை தர. பழைச்சு போயிடு. மீறி நின்ன கருப்பன் பேச மாட்டான். கருப்பனோட வீச்சருவாதான் பேசும். சொன்னேன்னு அந்த நீலகண்டனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன். அவன் ஆளையே காணும். பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான் போல் இருக்கு. அவன் என்கிட்ட சொல்லிக்காம போக மாட்டான். இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். எப்படியும் வந்துருவான். எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா, பைரவி அம்மா. யோ, இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்த? ஒரு வேலையை உன்கிட்ட கொடுத்தா அத பொறுப்பா செய்யறியா? நீ உன் இஷ்டத்துக்கு அப்படியே சாவகாசமா வர. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? முறைக்கிறது பாரு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு. ஐயோ அம்மா, திட்டாம அறிவு இருக்கா உனக்கு? எங்க போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இதுக்கு அந்த மகராசி தேவலை போல் இருக்குதே. என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? போன காரியம் என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே குடிச்சிட்டுங்க. ஐயோப்பா, மறுபடியும் நீ குடி எக்கேடும் கெட்டு போ. அதையா கேட்ட? அவன் கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவன் கிட்ட கேட்டுனுங்க. ஆனா அவன் 4வது ரவுண்ட்ல தான் உண்மையவே சொன்னானுங்க. அவன் என்ன சொன்னான்? மறந்து போச்சே. இருங்க, யோசிக்கிறேன். என்ன சொன்னா?
எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அது அவன் என்னதான் சொன்னான்னு சொல்லி தொலைய. சொல்றது தானே யோசிக்கிறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்லு, அவன் என்ன சொன்னான்? ஏதோ சொன்னானுங்க, மப்புல எல்லாம் மறந்து போச்சுங்க. ஐயோ. ஞாபகம் வரலீங்கக்கா. என்ன சொன்னா? யார்கிட்ட சொல்லக்கூடாது. அவ்வளவுதானே சத்தியம். நம்ம நட்பு மேல சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுங்க. அடிச்சாதான் ஞாபகமே வருது. சொல்லு, என்ன சொன்னான்? சொல்ல மாட்டேங்க. நாங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அட போவி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல அவர் கையில சத்தியம் அடிச்சுட்டு சொல்ல மாட்டேன்னு. அம்மா, இப்படி அடிக்கிறீங்களா? ஐயோ, என்ன பண்றாங்க? உனக்கு உயிர் முக்கியமா, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? அது நேத்து குடிச்சதுல ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அப்போ உயிர் முக்கியம் இல்ல. வேணாம், விட்டுருங்க. ஐயா, ஐயா, ஐயோ பைரவி. ஐயா, 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 விட்டுருமா, விட்டுருமா. ஐயா, 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 வேணாம். எனக்கு உயிர் தான் முக்கியம். ஐயோ, உண்மை சொல்லிடுறேன், உண்மை சொல்லிடுறேன். பைரவி, உண்மை சொல்லிடுறேன், உண்மை சொல்லிடுறேன். சொல்லு. உண்மை சொல்லிடுறேம்மா. எல்லாத்துக்கும் அந்த சூட்கேஸில் இருக்கிற அந்த சக்கரம் தான்மா காரணம். அந்த சக்கரை அவகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நல்ல நிலைமைக்கே வந்தானுங்களாம்மா. அவன் பின்னால் இருக்கிற சக்தியை அவன் வச்சிருக்கிற அந்த சக்கரம் தானுங்களாமா. எனக்கு என்னவோ இது நம்ப முடியாததா இருக்கு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாம் வா. நீ போய் சாப்பிடு. சரி, நான் சாப்பிட்டு வரேன். சரி. அம்மா, அப்ப நானும் கிளம்புறேனுங்கம்மா. நைட்டு நான் சாப்பிட்டா இல்லையான்னு தெரியலீங்கம்மா. தலையெல்லாம் கிருகிருன்னு வருது. நான் வரணுங்க. அம்மா, நான் அடியப்பா. வேணு கையில இருக்கிற அந்த சக்கரம் நம்ம கைக்கு வந்தே ஆகணும். நம்ம சக்திய நமக்கே திருப்பி விட்ட அந்த மகா சக்திய நான் அடைஞ்சே தீரணும். ஒரு வழியா அடம் புடிச்சு கோயிலுக்கு போற. நீ நினைச்சது சாதிச்சிட்ட, நான் நினைச்சது நடக்கல. சரி, நீ சாதிச்சா நான் சாதிச்ச மாதிரி தான். வா, கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு அந்த கோவில் பூஜைய நல்லபடியா முடிச்சிடணும். இதுதான் இவருக்கு தெரியாம நாம செய்யற கடைசி வேலையா இருக்கணும். என்னங்க, கார் கீயை மறந்துட்டீங்களா? ஆமா, பேசிட்டு இருந்ததுல கீயை மறந்துட்டேன். நீரு, நான் போய் கீ எடுத்துட்டு வரேன். சரி. எத்தனையோ நாள் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடியே நீ இருக்க. இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது. இருவிட
கருவிடும் வாசற்கிருவிரன் மேலே கருவிடும் வாசற்கிருவிரர் கீழே உருவிடும் ஜோதியை உள்கவல்லார்க்கு கருவிடன் ஜோதி கலந்து நின்றானே. இதோட நீ முடிஞ்சடா. உள்ள போ, அருண கொல்லு. எங்க வச்சேன்? ஏய், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. க்ளீன் பண்ண வந்தியா? என்ன நெத்தியில இவ்வளவு பெரிய சைஸா குங்குமம் வச்சிருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? നിങ്ങൾക്ക് എന്താ സാറായ? ഞാൻ എങ്ങനെയാ സാർ ഇവിടെ വന്നേ? സാർ മാനേജർ അടുത്ത് പറയണ്ട സാർ, എന്റെ പണി പോകും സാർ. സാർ പ്ലീസ് സാർ, മാനേജർ അടുത്ത് പറയണ്ട സാർ. இவன் மேல எந்த தப்பும் இல்ல. இவனுக்கு தெரியாம ஏதோ துஷ்ட சக்தி தான் இவனை இப்படி செய்ய வச்சு. சரி நீ போ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போ போ. நம்மளை சுத்தி ஏதோ தப்பு நடக்குது. அதனாலதான் அன்னைக்கு கங்கா தண்ணில முழுக பார்த்தா. இன்னைக்கு இங்க எவனோ ஒருத்தன் என்ன கொல்ல பாக்குறான். இதெல்லாம் எதனால இருக்கும்? நாம நினைச்சது நடந்துருச்சு. அருண முடிச்சாச்சு. ഞാൻ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്താ നടന്നേ? എന്തിനാ ഞാൻ അവിടെ പോയേ? எனக்கு இருந்த பல வருஷ வெறி தீந்துருச்சு. இன்னைக்கு தான் நான் உண்மையாவே சந்தோஷமா இருக்கேன். ഞാൻ എങ്ങനെ അവിടെ പോയത് ഒന്നും മനസ്സിലാവുന്നില്ല. அருண் எப்படி உயிரோட வெளியில வந்தா? உள்ள என்ன நடந்துச்சு? என் ஏவல் ஏன் பலிக்காம போச்சு? கண்டுபிடிக்கிறேன். கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும்னு நினைப்பு வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த நினைப்பு வருது. ஏன்னா நம்மளை சுத்தி ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. கங்கா, என்னங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? நம்மளை சுத்தி அப்படி என்னங்க அசம்பாவிதம் நடக்குது? எனக்கு சரியா சொல்ல தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ இன்ட்யூஷன் மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போனா
ஏதாவது முடிவு கிடைக்கும்னு என் மனசு சொல்லுது. கண்டிப்பாங்க. கோவிலுக்கு போனா மனசுக்கு தைரியம் கிடைக்கும். அதுலயும் நாம போற தெப்பக்குள்ள பகவதி அம்மன் ரொம்ப சக்தியான அம்மனா. கண்டிப்பா உங்களை அந்த அம்மன் தெளிய வைக்கும். அருணும் கங்காவும் கிளம்பிட்டாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.